தமிழகத்தின் 3 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பான தகவலை வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் தொடர்ந்து கள ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், அங்கு செய்யப்பட்டிருந்த பணிகள் குறித்த ஆய்வினை முதலமைச்சர் மேற்கொண்டதோடு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களிடமே நேரடியாக அவர்களது குறைகளையும் கருத்துகளையும் கேட்டறிந்து வருகிறார். நாம் பார்த்து வருகிறோம். தலைநகரம் தத்தளித்ததா தப்பித்ததா தண்ணி தேங்கல, அதை நீங்க சொல்லணும். பழைய கிளிப்பிங் எடுத்து போட்டு தேங்கி இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சில இடத்துல தேங்கும். அது மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரத்தில் அதிகம் தண்ணி வடிஞ்சிருது, தண்ணி போயிடுது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்கள் துல்லியமாக இருக்கா? ஏன்னா அவங்க புயலை கணிக்க முடியாத நிலை இருந்தது, அதனால மழை அதிக கூட ஓரளவுக்கு அவங்க வருதுன்னு சொல்றாங்க. புயல் காற்று வேகம் குறைஞ்சி ஒரே இடத்துல நிற்கிது, திடீர்னு மாறிடுது. அதனால ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டான்னு செய்கிறோம். வானிலை அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால அது தவறுன்னு சொல்ல முடியாது. திண்டிவனம், விழுப்புரத்தில் அதிக மழை பெய்திருக்கு. அங்கே என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கைவிட்டிருக்கு? தொடர் நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்கல. விழுப்புரத்துலேயும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம் அந்த பகுதியிலும் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வரையும் மழை பெஞ்சிருக்கு சொல்கிறாங்க. அதுக்காக தான் உடனடியாக துணை முதலமைச்சர் அங்கே போயிட்டுருக்காரு. இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே வேலையாக போச்சு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலாம். பல தடவை சொல்லிட்டேன். எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும்